நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல நாட்களாக இழுபறியில் இருந்த காளியம்மாள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. ஒரு நீண்ட அறிக்கைக்கு பிறகு அவங்க ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, மீண்டும் தமிழ் தேசியத்தை நோக்கி பயணம் அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க இது? ஒரு கட்சிக்கு ஆளுமைகளை, ஆட்களை, அபிமானிகளை, அந்த கட்சியை விரும்பக்கூடியவர்களை ஒன்றிணைப்பது என்பது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு காலகட்டம் என்பதை சீமான் உணர்ந்தது மாதிரியே தெரியல. யார் கட்சியை விட்டு போனாலும் நீங்கள் போங்க, என் பக்கத்தில் நிற்கிறவர் கூட நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போகலாம்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுகிறார். அவருக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், பதில் சொல்கிற எனக்கும் ஒரு ஓட்டு தான். அம்பேத்கர் சொன்னார், அரசியல் சாசனத்தை எழுதி முடித்த பின்பு அம்பேத்கர் சொன்னார், எல்லா மனிதர்களையும் சமமாக மாற்றுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நடைமுறையிலே அப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்வதன் மூலமாக நான் ஒரு சமத்துவத்தை உருவாக்கிவிட்டேன் என்று அரசியல் சாசனத்தை எழுதி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அப்போ ஒரு கருத்தின் கீழே ஆட்களை ஒன்று திரட்டுவது, அணி திரட்டுவது, அதை வலிமையாக மாற்றுவது, அதை பெரும்பான்மை வாக்காக மாற்றுவது, அந்த மாற்றுவதன் வழியாக அதிகாரத்தை நோக்கி நகர்வது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய பண்பு. சீமானுக்கு ஜனநாயக பண்பு ஒரு மருந்தளவுக்கு கூட கிடையாது, ஒரு துளி அளவுக்கு கூட கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார்னா, சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, டைரக்ஷன் எல்லாத்தையுமே ஒரே ஆள் பேர் போடுறாங்கல்ல, டோட்டலாக டைரக்டர் பேர் வரும் சில படங்களில், சில படங்கள் அதுபெல்லாம் உண்டு தானே. அது மாதிரி அரசியல் கட்சியை நடத்த முடியாது. அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் இப்போ கலைஞர் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார் மாநில அளவில் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக பல மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. இந்திரா காந்தி என்ன செய்வாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவங்க பிரதமராக இருப்பாங்க. ஆனால் ஒரு மாநிலத்திலே கட்சியிலே ஒருவர் தலைவராக வளர்வதற்கு அவங்க அனுமதிப்பாங்க. ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னா, என்னை தாண்டி யாருமே செல்ல முடியாது என்கிற தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருந்த காரணத்தினால கட்சியில் தலைவர்கள் உருவாவதை விரும்பினாங்க. நீங்கள் அண்ணா மறைந்த போது இதோடு திராவிட இயக்கம் வீழ்ந்து விடும் என்று எதிரிகள் கனவு கண்டார்கள். ஆனால் வீழ்ந்ததா? வீழலை. ஏன் வீழலைன்னா, அண்ணாவினுடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, நாஞ்சில் மனோகரன், சாதிக் பாட்சான்னு ஒரு பெரிய பட்டியல், நீண்ட பட்டியல் இருந்தது. அப்போ அதில் ஒரு அறிவார்ந்த குழுவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்களை விரும்பக்கூடியவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்கக்கூடிய பல பேர் போட்டியிட்டதில் கலைஞர் என்ன செஞ்சார், கட்சியை கைப்பற்றி கொண்டார் எம்ஜிஆரோட துணையோட. அப்போ தனக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வதை போலவே கட்சியில் பல ஆளுமைகள் உருவாக்கப்படணும். உருவாக்கப்பட்டால் என்ன ஆகும், அந்த கட்சி மேல் நோக்கி வளரும். அதுக்கு பதிலாக என் கட்சிக்கு இது இலையுதிர் காலம் மாதிரி கலையுதிர் காலம் அப்படின்னு சீமான் பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்சிக்கு களை எடுக்க வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்து சீமான் தான். அது அவர் பேசியதற்கு நேர் எதிராக அவரே பேசுகிறாரு. பெரியாரினுடைய பேரன் நான் சொல்லி தான் அரசியல் மேடைகளில் அவர் அடையாளம் பெற்றாரு. பெரியார் எனக்கு வழிகாட்டினாரு. இப்போ பெரியார் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சார்னு கேட்குறாரு. இது மூணுமே ஒரே ஆள் தான் பேசுகிறாரு. தமிழக அரசியலில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெண் ஆளுமையாக ஒரு தலைவி, அதாவது நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் ஒரு மாசையை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க நாம் தமிழர்லேருந்து வெளியேறதுக்கு ஒரு அழுத்தம் காரணமாக, இல்லை அவங்களோட ஒத்துழைப்போடு வெளியே வராங்களா? அது ஜெயலலிதா ஏற்கனவே எம்ஜிஆர் கட்டி முடித்த மாளிகையாக இருக்கக்கூடிய அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை கைப்பற்றி கொண்டார். அவர் தன்னுடைய தனித்த ஆளுமை என்று சொல்வதெல்லாம் பின்னாளிலே அவர் வளர்த்து கொண்டாரே தவிர தொடக்க நிலையில் அவர் ஆளுமையாகவே இல்லை. அவருடைய 91, 96 ஆட்சி காலகட்டம் வளர்ப்பு மகன் திருமணம் போன்றவற்றால் பல நிர்வாக சீர்கேட்டால் சீரழிந்தது. அதனால் அவங்க நிர்வாக திறமையற்றவராகவும் இருந்திருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். பின்னால் அவங்க படிப்படியாக அரசியலை கற்றுக்கொண்டார்கள். அது ஒரு மாபெரும் இயக்கம். காளியம்மாளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பேச்சாளர்,
மீனவ கிராமங்களிலே அவருக்கு வந்து மீனவர்களுடைய கூட்டமைப்புக்கு மத்தியிலே அவருக்கு ஒரு அணி திரட்டக்கூடிய சமூக செயல்பாட்டாளராக அவருக்கு ஒரு ரோல் இருக்காங்க. இந்த ஒரு பகுதி சார்ந்த ஒரு பெண் ஆளுமையாகவும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் அவர் இருக்கிறார் என்கிற போது ஒரு பகுதி சார்ந்த ஒரு ஆளுமையாக அதை அவரை பார்க்கலாமே தவிர ஒரு பெரிய ஒட்டுமொத்த தலைவியாக நம்ம வந்து அதை பார்க்க இயலாது. ஏனென்றால் பெண் ஆளுமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா அரசியல் கட்சியிலேயுமே இரண்டாம் கட்டத்திலே தான் இருக்கிறார்கள். இப்போ திமுகவிலே வந்து கனிமொழி இருக்கிறார்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில் ஜோதிமணி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் வாசுகின்னு தோழர் இருக்காங்க, பாலபாரதின்னு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ திண்டுக்கலோட எக்ஸ்எம்எல்ஏ இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே ஆளுமைகள் வந்து நிறைந்து தான் இருக்கிறாங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸை நாம் தமிழரில் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அதாவது அந்த கட்சியை பொறுத்தவரையில் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பேச்சு போட்டி நடத்துகிற ஒரு நிறுவனம் மாதிரி தான் இருப்பாங்க. செயல்பாடே இருக்காது, நிர்வாக கட்டமைப்பு என்று ஒன்று கிடையாது. ஏன்னா சீமானுக்கே நிர்வாகம்னா என்னென்னு தெரியாது. சீமான் வந்து சினிமாட்டுக்கு வந்த ஆள், டைலாக் எழுதுகிற ஆள். நீங்கள் வந்து அவருக்கு பட வாய்ப்பு ரொம்ப குறைந்திருக்கிற நேரத்தில், வாய்ப்பே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பெரியார் இயக்க மேடைகளில் கூட்டிகிட்டு போய் கொளத்தூர் மணி, பாவலர் அறிவுமதி போன்றவர்கள்லாம், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அவருக்கு மேடை அமைத்து கொடுத்து நல்லா பேசுகிறாரு, எழுச்சியாக பேசுகிறாருன்னு அவரை ஸ்டார் பேச்சாளராக கூட்டிகிட்டு போனாங்க. அவருக்கு அன்றைக்கி பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்னடைவான ஒரு காலங்கிறனால இவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டார். வேல்முருகன் எம்எல்ஏ போன்றவர்கள், தமிழ் முழக்கம் ஷாஹுல் ஹமீது போன்றவர்கள்லாம் அவருக்கு ஸ்பான்சர் நிறையா பண உதவிகள்லாம் செஞ்சு இவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி இருந்தவர் திடீர்னு வந்து ஈழப் பிரச்சனையில் வந்து ஒரு இறுதி யுத்தம் நடந்தபோது, கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது மற்ற எல்லாருமே அரசியல் சார்ந்து, திமுக சார்ந்து, அதிமுக சார்ந்து தமிழக அரசியல் இருந்தபோது அந்த களத்தில் திரைக்கலைஞர்கள் சார்பாக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுனால உலகத் தமிழர்களின் பார்வையில் அவர் விழுந்தாரே தவிர திட்டமிட்டு ஒரு அரசியல்வாதியாக அவர் உருவாகலை. அதனாலேயே அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை. யாரை வந்து எப்படி சமரசப்படுத்தணும், கட்சியில் வந்து எப்படி முரண்பாட்டுகளை களைவது, எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துவது, வெறும் மேடை பேச்சிலேயே வந்து அரசியலை உருவாக்கி விட முடியாது. மேடை பேச்சு, மேடையில் நல்லா பேசுறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா வைகோ ஆயிருக்கணும், குமரி அனந்தே ஆயிருக்கணும், தமிழருவி மணியே ஆயிருக்கணும், நெல்லை கண்ணன் ஆயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு குமரி அனந்தனை தவிர மிச்சம் சொன்ன ஆளுக யாருமே, நாஞ்சில் சம்பத்து கூட முதலமைச்சர் ஆயிருக்கணும். பேச்சாற்றலுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி வந்த யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகலை. நெல்லை கண்ணே எம்எல்ஏ எலெக்ஷனே தோற்று போயிட்டாப்புல. நான் தமிழர் மணியே ஜல்லா காசு பழைய 500 ரூபா நோட்டு மாதிரி அழைச்சிட்டு இருக்காப்புல. அப்போ யாருமே வெற்றி பெறலை அரசியலில். அப்போ பேச்சாற்றல்னால மட்டுமே ஒருவர் வந்து வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியாது. கலைஞருக்கு பேச்சாற்றல் இருந்தது, நிர்வாக ஆற்றல் இருந்தது, சமயோசித புத்தி இருந்தது, அவருடைய ராஜதந்திரங்கள், அவர் நிறையா வேலைகளை பார்ப்பார் அவர். அதனால் அவர் வெற்றி பெற்றார். அதனால் வியூகம் வகுக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர, சீமான் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மேடையில் வந்து பேசுகிறான், கைதட்டுறாங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகுறான், அதோட சோழி முடிஞ்சிச்சு அவருக்கு. அதை தாண்டி ஒரு அரசியலில் ஒரு கட்டமைப்பையே உருவாக்காத தலைவராக இருந்துட்டார். திருமதி காளியம்மாளோட இந்த முடிவு வந்து சீமானோட அடுத்த தலை இவங்க வெளியே வராங்களா, அல்லது அவங்கள வளர்த்துட்டு நாம் தமிழரோட ஒரு கட்சியை வச்சு அவங்கள வளர்த்துட்டு வெளியே இருக்கிற கட்சிக்கு ஒரு, அதாவது மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேச்சு என்னன்னா, திமுகவும் அழைப்பு வருது, ஒரு ராஜ்யசபா சீட்டு அவங்க ஒரு பேரம் பேசப்படுது, இந்த பக்கம் தாவேகா விஜய் கட்சியிலையும் ஒரு பெரிய பதவி காத்திருக்கு, அது போன்ற ஒரு விமர்சனங்களுக்குள்ள வராங்க. இதனால வெளியே வந்திருக்காங்களா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது இல்லை, காளியம்மாள் மீது ஒரு அவதூறான வந்து காளியம்மாளை பிசுறுன்னு சொல்கிறது, தரக்குறைவாக வந்து பிசுறு தட்டி விடுன்னு சொன்னது, அது போன்ற அவமதிக்கத்தக்க வார்த்தைகளை அவர் பேசியதற்கு பின்பு 6 மாத காலம் ஒரு பொறுமை காத்திருக்கிறார். திடீரென்று அதிரடியாக உணர்ச்சி வசப்பட்டுலாம் வந்து காளியம்மாள் முடிவெடுக்கிறார். அதற்கு பின்பு அவர் பொறுமை காத்திருக்கிறாரு. அவர் அந்த கட்சிக்கு போகிறாரா, இந்த கட்சிக்கு போகிறாரான்னு எத்தனையோ தொலைக்காட்சிகள்லையும் விவாதங்கள்லையும் சோசியல் மீடியாவிலையும் எழுதப்பட்ட போது கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாகத்தான் அவர் இருக்கார். அவர் நினைத்திருந்தால் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஏனென்றால் அவர் ஒரு பெண் ஆளுமையாக இருக்கார், பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார், அது போக வந்து ஒரு பகுதி சார்ந்த செயல்பாட்டாளராக இருக்கிறாங்க. அதனால் வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ் தேசிய பாதையிலே தான் நான் பயணிப்பேன் என்று சொல்வதன் மூலமாக எந்த கட்சிக்குமே அவங்க போகலை. அவங்க இதே வேலையை சீமான் தலைமை இல்லாமல் தன்னுடைய தலைமையிலோ அல்லது வேறு தலைமையிலோ தமிழ் தேசிய பாதையிலே தான் பயணிக்க போகிறேன் என்று அவங்க தெளிவுபடுத்தினதுக்கு பின்னாடி அவருடைய உள்நோக்கமாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தமிழ் தேசியம் பாதையில் பயணிக்கிறாங்க. சீமானும் இதே போல் தமிழ் தேசியம் பயணத்தில் தான் பயணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு கேள்வி என்னென்னா, சீமான்
கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டராக ஒரு பயணம் மேற்கொண்டார். அவரோட வளர்ச்சி பெரிதும் பேசும் பொருளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு செல்வந்தராக ஒரு மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் செல்வந்தராக இருந்தாரா, இல்லை கட்சி ஆரம்பித்தவங்க தான் செல்வந்தராக இருந்தார்? நான் சீமானோடு ஏறத்தாழ பாஞ்சாலங்குறிச்சி என்கிற படம் வந்த காலகட்டத்திலே இருந்து 96 காலகட்டங்களில் இருந்து நான் நெருங்கிய நட்பாக இருந்தவன். ஏறத்தாழ அவரோடு கதை விவாதங்களிலேயும் நான் பணியாற்றியவன். அதனால் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொடங்கி அவருடைய பொருளாதாரம் என்னங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். வீரநடைன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு படுதோல்வி அடைந்து, அவர் எடுத்த படம் பூராமே படுதோல்வி தான். அவருடைய முதல் படம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி, அது பெரிய அளவில் ஓடலை. அவராக சொல்லிக்கிடுவார், தென் மாவட்டங்களில் மட்டும் நல்ல பேர் வாங்கிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவார். பெரிய வெற்றி படம் கிடையாது. இனியவளைன்னு ஒரு படம் எடுத்தார், பிரபு வச்சு, கீர்த்தி செட்டிலாம் நடித்தாங்க. அது ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கு பின்னாடி எடுத்த இனிய வந்து அந்த வீரநடைங்கிற படம் வந்து தேட்டரை விட்டு தான் ஓடிச்சே தவிர தேட்டரில் ஓடலை. அட்டர் ஃப்ளாப் படம் எல்லாமே. வீரநடையில் இருந்து தம்பி என்கிற படம் இயக்குகிற வரைக்கும் ஒரு 5.5 ஆண்டு காலம் அவருக்கு திரைப்படத்தில் வாய்ப்பே இல்லை. அவருடைய அதிர்ஷ்டம் என்னென்னா, அந்த வீரநடை படத்தில் நா. முத்துக்குமாரை பாடலாசிரியர் ஆக்கினதுனால அவர் வெற்றிகரமான பாடலாசிரியராக அவர் மாறினார். அவங்க கொண்டு வந்து அப்பப்போ பணம் கொடுப்பாங்க செலவு. அன்றாட வந்து செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கே கூட 100 ரூபா 200 ரூபா நண்பர்கள், உதவி இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள் கொண்டு வந்து கொடுத்த பணத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போயெல்லாம் அவர் கொள்கையாக தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை எங்கே மாறுதுன்னா, முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒரு செல்வ சீமானாக எங்கே மாறுறாருன்னா, தமிழ் தேசியத்தின் பேரால் திரள் நிதி திரட்டினார்ல, அதில் வந்த காசை பார்த்த பின்னாடி அவர் முற்றிலுமாக மாறிட்டார். அவருக்கு இலக்கு வந்து என்னென்னா, தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரியாக இருப்பது எதுனா இந்திய தேசியம். அவன் தான் இந்தி மொழியை வந்து நம்ம மீது திணிக்கிறான், நீட் தேர்வை நம்ம மீது திணிக்கிறான், நமக்கான ஜிஎஸ்டியில் வாங்கின வரி பணத்தை திரும்ப தர மறுக்கிறான். எல்லாத்துக்கும் எதிரி யாருன்னா இந்திய தேசியம். இப்போ என்ன செய்கிறான்னா, இந்திய தேசியத்தை எதிரியாக காட்டாமல் ஏற்கனவே மொழி போராட்டத்திலே வந்து பங்கு பெற்ற திராவிட இயக்கத்தை, ஏற்கனவே நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை, ஜிஎஸ்டியில் மாநில சுயாட்சிக்கு போராடி கொண்டிருக்கிற இயக்கத்தை, சகோதர இயக்கமாக இருக்க வேண்டிய திராவிட இயக்கத்தை எதிரியாக கட்டமைத்ததன் மூலமாக உண்மையான எதிரியை வந்து தப்ப விடுகிற வேலையை தான் அவர் செய்கிறார். இல்லை, இந்த கேள்வியை நான் முன்வைத்த காரணம் வந்து சீமானவர்கள் திரு பிரபாகரனை முன்வைத்து தமிழ் தேசிய பயணத்தில் பயணிக்கிறார். நிறைய பிரபாகரன் பெயரில் நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரதா ஒரு சொல்லடிப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இந்த வளர்ச்சி வந்து இதனால தான் வந்தது அவர் சீமானுக்கு. அதாவது சீமானோடு பயணித்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவர் 200 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காரு, கொடைக்கானலில் பங்களா வச்சுருக்காரு, ஈசிஆரில் பங்களா வச்சுருக்காரு, ஆடம்பர சொகுசுக்காரர்கள் வச்சுருக்காரு. வாடகைக்கு விடுறதை தவிர எதுவுமே செய்யாமல், களப்பணியே செய்யாமல் காசு பணம் சேர்த்துட்டாரு. இப்போ அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்கு சீமானினுடைய மனைவி கயல்விழி வந்து பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போட்டியிடக்கூடிய இடத்துல காளியம்மாள் வந்து விடக்கூடாது என்பது தட்டி விடுன்னு சொன்னதுக்கு காரணம் அவருடைய மனைவியை வந்து முன்னிலைப்படுத்துவது தான் காரணம். இந்த ஃபண்டை பிரிக்கிறதுல வந்த பிரச்சனை தான் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இருந்ததா? வேற என்ன கொள்கை பிரச்சனை இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது வந்து என்னென்னா, அவங்க வந்து உண்மையிலே தமிழ் தேசியம் பேசியவர்கள், புலவர் கலிய பெருமாள், தமிழரசன் போன்றவர்கள், பெருஞ்சித்தனார் போன்றவர்கள் எல்லாம் உண்மையான போராளிகளுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு. அதன் பெயரால் ஈழத்தமிழர்களின் பெயரால் வந்து வசூல் செய்வது, இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்கிற இடத்திற்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க. இப்படி அவரோட பயணம் இருந்தால் சட்ட வளையத்துக்குள்ளே மாட்டியிருப்பார் இல்லையா சார்? அது அந்த இடத்துல பாஜக அவரை பாதுகாக்கிறது. அதுக்காக தான் பாஜகவினுடைய விருப்பத்தின் பேரையில தான் அவர் வந்து பெரியாரை ஒழிச்சு கட்டுறேங்கிறார். பாஜக என்ன சொல்லுதோ எனக்கு தெரிந்து, அமலாக்கத்துறையினுடைய பிடிக்குள்ளே ஒரு 10.5 கோடி ரூபா பணத்தினுடைய டிரான்சாக்ஷனில் வந்து கோளாறு நடந்திருக்கிறது, அந்நிய செலவாணி மோசடி நடந்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் சீமான் வந்து ஒரு 6 ஆண்டு காலம் சிறைக்கு போயிடுவார். அந்த சிறையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக தான் பாஜக சொல்லிக் கொடுக்குற ஸ்கிரிப்டை கிளிப்புள்ள மாதிரி அவர் பேசுகிறாரு. பெரியாரை எதிர்ப்பேங்கிறாரு, ஒழிச்சு கட்டுவேங்கிறாரு, திராவிடத்தை ஒழிச்சு கட்டுவேங்கிறாரு. இது எல்லாமே பாஜகவோட ஸ்கிரிப்டு. பாஜக அவரை பாதுகாக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு, டேய் நீங்கள் எல்லாம் வெங்காயம்டா, நான் வெடிகுண்டுறா, அவங்க மேலே வெடிகுண்டு வீசுவேன்டா, வர்றியா பாப்பா, வெங்காயமா வெடிகுண்டா பாப்பா அப்படின்னு பேசுனா கொலை முயற்சி வழக்கு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இது ஒரு இஸ்லாமிய தலைவர் மேடையில் நின்றுக்கிட்டு, டே உங்கள் மேலே நான் வெடிகுண்டு வீச வேண்டான்னு பேசினான்னு வச்சுங்க, அவர் மேலே தேசிய புலனாய்வு வந்து அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க நேரம். அவர் வந்து வெளியிலே வர முடியாது, ஜாமீனே கிடைக்காது. ஆனால் இவர் அப்படி பேசிட்டு பத்திரமா திரியிறாரு பத்திலா,
அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் சீமான் இருக்கிறார். அதனால் தான் அவர் அவர்கள் விரும்புவதே அவர் பேசுகிறார். எனவே சீமான் பேசுவது தமிழ் தேசியம் கிடையாது, பார்ப்பன இந்திய தேசியம், இந்துத்துவ தேசியம். அதனால் பால் தாக்கரே பேசியதையும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் பேசியதையும் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்புகிற இளைஞர்களை அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதை கண்டுபிடிச்சதுனால தான் ஜெகதீச பாண்டியனில் இருந்து, கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசனில் இருந்து, மாவட்ட செயலாளர் ராயப்பனில் இருந்து, சிவகங்கை தீனதயாளனில் இருந்து, எத்தனையோ பேர் மதுரை வெற்றி குமரன்ல இருந்து பல பேர் அலாலையாக கிளம்பி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு போலி தமிழ் தேசியவாதி. சீமானால் தமிழ்நாட்டிலே உண்மையான தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது. அதனுடைய கடைசி பிரதிநிதி தான் காளியம்மாளுடைய போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு ஒரு சொல் குறிப்பிடுறீங்க. சீமான் ஒரு இன்ஸ்பயர் பிரபாகரன் அப்படின்ற ஒரு பின்னணியில் யாராவது இருக்காங்களா? அதாவது பிரபாகரனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய பயணத்தில் சீமான் பயணிக்கிறார். இதுக்கு பின்னாடி பின்பலமாக யாராவது இருக்காங்களா? பிரபாகரனை முன்னிறுத்ததுக்கு காரணம் என்ன? இல்லை, பிரபாகரனுடைய அரசியலை பேசினால்தான் ஒரு எழுச்சி கிடைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில். எப்போவுமே இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுகிறார். விடுதலை கோட்பாட்டை முன்னிலைப்படுத்துகிறவர்கள் தலைவர்களை கதாநாயகர்களாக காட்டவே மாட்டாங்க. நீனும் ஒரு போராளி தான், புறப்பட்டு வா, விடுதலைக்கு போராடுவோம், அப்படி தான் பேசுவாங்க. சாதி ஒழிப்புக்கானதாகவோ, மற்றது சமூக விடுதலைக்கானதாகவோ, சமூக நீதி கோட்பாடோ, மொழி பிரச்சனை எல்லாவற்றிலையுமே போராடுவதற்கு ஆட்களை தயாரிப்பதுன்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை மாதம் சிறைக்கு போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிற இயக்கங்களும் இருக்கிறது, பிழைப்புவாத இயக்கங்களும் இருக்கிறது. அதனால் இவர் பெரியார் பிரபாகரனின் பெயரை வைத்துக்கொண்டு வயிறு வளர்க்கிறாரே தவிர அவரை வைத்துக்கொண்டு இவர் உண்மையான தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணமே அவர் செய்யலை. பிரபாகரன் மறைந்து விட்டார், அவர் உயிரோடு இல்லை என்பதை பயன்படுத்தி கொண்டார். அங்கே பிணம் விழுந்தது, சீமானுக்கு பணம் விழுந்தது, அவ்வளோ. இதே பிரபாகரனை மேடையில் திரு வைகோ அவர்கள் ஒரு வாழ்த்துறை, அதாவது பிரபாகரனை நான் வழிமொழிகிறேன், பிரபாகரனுக்கு வீர வணக்கமெல்லாம் சொன்னவங்க ஃபோட்டோ சத்தத்தில் திருமதி ஜெயலலிதா அவங்க கைது செய்தாங்க. அதே பிரபாகரனை இன்று சீமான் முன்னிறுத்தி அரசியல் செஞ்சிருக்கார் தமிழகத்தில். இதை எப்படி நம்ம பார்க்குறோம்? இல்லை, சீமான் அதாவது பிரபாகரனை முன்னிலைப்படுத்தினாலே அது தடை செய்யப்பட்ட இயக்கமாகத்தான் சட்டப்பூர்வமாக இன்றைக்கும் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் நினைத்தால் அவரை கைது செய்யலாம். மாநில அரசு என்ன பயப்படுகிறதுனா, இவரை மீண்டும் கைது செய்தால் அதையே காரணமாக காட்டி அவர் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்வார். ஏனென்றால் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்ததுனால தான் அவர் தலைவர் ஆனார். கலைஞர் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு இவரை கைது செய்திருக்கக்கூடாது. அதனால தான் இந்த முறை அவங்க அரசாங்கம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், கைது செய்யாமல், சட்டப்பூர்வமாக மட்டும் நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளே மட்டும் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. இப்போ தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சிகள்னால் ஒரு குறிப்பிட்ட ஒருமுகமாக தான் இருக்குது. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது விசிகாவாக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், சில முகங்களை முன்னிறுத்தி தான் அரசியல் பயணம் மேற்கொள்கிறாங்க. அதே பார்வையில் தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானை முகம் காட்டி பயணிக்குது. இன்றைக்கி சீமான் பல விமர்சனங்கள் உள்ளாராங்க. பல தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறாங்க. இப்போது காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்தே அந்த கட்சியை கைப்பற்றிருக்கலாம் இல்லையா? கட்சியை கைப்பற்ற இயலாது. ஏன்னா பொருளாதார பின்புலம் பூராமே அவரிடத்தில் இருக்கிறது, கட்சியினுடைய அலுவலகங்கள் எல்லாமே. ஏன்னா வைகோவினால் திமுகவை கைப்பற்ற முடிந்ததா? கைப்பற்ற முடியாது. இவங்க தனியாக உண்மையான தமிழ் தேசியத்தை நான் தான் நிறுவப் போகிறேன் என்று ஒருவேளை இவர்கள் மாநாடு நடத்துவதன் வழியாகவோ, கட்சி நடத்துவதன் மூலமாகவோ ஒரு மக்களை திரட்ட முடிந்தால் அப்படி ஏதாவது சாத்தியப்படலாமே தவிர அப்படி செய்துவிட முடியாது. அதற்கு நடைமுறை சாத்தியம் ரொம்ப மிக குறைவு. அதாவது சீமானுடைய முகத்தை காட்டி அரசியல் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் அரசியல் செய்கிறாங்க. ஒரு தனிநபர் முகத்தை காட்டி அரசியல் செய்கிறாங்க. ஆனால் தகுதி மிக்கவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க தவறக்கூடாது. இப்போ திருமாவளவன் அவர்கள் அவருடைய முகத்தை காட்டி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய திறமை படைத்த, வலிமை படைத்தவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக வன்னியரசு, சிந்தனை செல்வன், கௌதம சன்னா, இப்படி ஒரு தலைவர்கள் வரிசையை உருவாக்குறாங்க. அப்போ அந்த கட்சி என்ன ஆகும்னா, திருமாவளவன் இல்லாத ஒரு வெற்றிடம் வந்தால் கூட அந்த தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான தளபதியிலே உருவாக்குறாங்க. எல்லா கட்சியிலையுமே அப்படி உண்டு. திமுக ஒரு பக்கம் கமர்ஷியலான அரசியல்வாதிகளும் இருப்பாங்க, கொள்கை பேசக்கூடியவர்களையும் ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கமர்ஷியல் அரசியலுக்கு எடுத்துக்காட்டு KN நேருன்னா
அதற்கு நேர் எதிராக கொள்கை அரசியலுக்கு திருச்சி சிவா போன்றவர்களை உருவாக்குவாங்க. அப்போ எல்லா அரசியல் கட்சியிலையுமே தளபதிகளை உருவாக்குவது, இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதுன்னு ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. அந்த நிலைப்பாட்டை அவர் சீமான் விரும்பலை. தன்னை தவிர யாரும் உருவாகி விடக்கூடாது, அப்படி உருவானால் அது தன்னுடைய மனைவி தான் பொதுச் செயலாளர் ஆகணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவரிடத்தில் இருக்கிறது. இது கரை சேராது. ஏனென்றால் தொலைநோக்கு திட்டமோ லட்சியமோ இல்லாத, எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் வெறும் வாய்ச்சவடாலை வைத்து கொண்டு சோசியல் மீடியாவை ட்ரெண்டிங்கை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நடத்துவது என்பது நீண்ட தூர பயணமாக நீடிக்காது, நிலைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திராவிட கட்சிகளின் புரட்சியை உடைக்க தான் சீமானோட புயலாக நீங்கள் பார்த்தீங்க, அதாவது பாஜக அனுப்பிய புயலாக நீங்கள் பார்த்தீங்க. அதே பயணத்தில் தான் திருமதி காளியம்மாளும் பயணம் செஞ்சாங்க. அவங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்களோட பயணம் இனி அரசியல், தமிழக அரசியலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க தமிழ் தேசிய பாதையை பயணிப்போன்னு அவங்கள சொன்னதற்கு பின்பு சீமானோடு இருந்த காரணத்தினால அவங்க திமுகவை கடுமையாக விமர்சித்தாங்க. இனிமேல் அவங்க திமுக நிலைப்பாட்டில் என்னவாக இருக்கிறார்கள் என்பது நான் போக போக தான் தெரியும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இருக்கிற தீமைகளிலே குறைந்தபட்ச தீமை அல்லது சமூகத்திற்கு தேவையான அரசியலை செய்வது திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை. இந்தி எதிர்ப்பா திமுக தான், நீட் தேர்வு எதிர்ப்பா திமுக தான், காலை உணவு திட்டமாக திமுக தான், நான் முதல்வன் திட்டமாக திமுக தான், மகளிர் உரிமை தொகையாக திமுக தான். அப்போ திமுக தான் குறைந்தபட்ச மக்கள் நலத்திட்டங்களோடு இருக்கிறது, பாஜகவால் உடைக்க முடியாத கட்சியாக இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் பாஜகவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாகத்தான் இருக்கிறார்கள். எனவே திமுகவை விட்டுவிட்டால் மதவாத அரசாங்கம் இங்கே உள்ளே வந்துவிடும், பாஜகவினுடைய அட்டூழியம் இங்கே உள்ளே வந்துவிடும், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை போல ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஆட்சியாக மாறிவிடுங்கிற காரணத்தினால முற்போக்கு சக்திகளாக இருக்கிறவர்கள், இடதுசாரிகளாக இருக்கிறவர்கள், அம்பேத்கரிய இயக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி திரு வேல்முருகன் போன்றவர்கள் அத்தனை பேருமே பல முரண்பாடுகள் இருந்தாலும் திமுக கூட்டணியை கைவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அதுதான் மதச்சார்பற்ற கூட்டணி, அதுதான் சமூக நீதி கூட்டணி என்கிற பார்வையில் இருக்கிறாங்க. அதற்கு ஒரு மாற்று உருவாகாத வரைக்கும் திமுகவை விட்டால் வேறு தமிழ்நாட்டுக்கு கதிமோட்சம் இல்லை. பார்ப்போம் சார். தமிழக அரசியலில் பல பருவ காலங்கள் மாறி இருக்குன்னு குறிப்பிட்டீங்க. அதுவும் சீமானோட நாம் தமிழர் கட்சி இலையுதிர் காலமாக இருக்குது, தொண்டர்கள்லாம் பிரிந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க. பார்ப்போம், வருங்காலம் அவர்களுக்கு வசந்த காலமாக இருக்க போதா என்று காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக்க நன்றி.